வேல் வேல் வெற்றிவேல் வேல் வேல் வெற்றிவேல் சுற்றி வந்து என்னை காக்கும் சுப்பிரமணிய வேல் ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம். சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம். இன்னைக்கு 23/9/2024 இன்னைக்கு திங்கக்கிழமை. சிவபெருமானுக்கு உரிய ஒரு நாள், சந்திர பகவானை வழிபட வேண்டிய ஒரு நாள் மட்டும் இல்லை, இன்னைக்கு சஷ்டி திதி. இன்னைக்கு முருகப்பெருமான் வழிபாடு செய்வதற்கு மிகவும் முக்கியமான ஒரு நாள். முருகப்பெருமானுக்கு பிரம்மமுகூர்த்த வழிபாடு இன்றைக்கி 4வது நாள் நல்லபடியாக முடிஞ்சது. வேல்மாறல் காலையிலும் சாயந்தரமும் நல்லபடியாக படித்தேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி தேய்பிறை சஷ்டி திதி இருந்ததால் காலையிலையும் மாலையிலையும் கந்த சஷ்டி கவசமும் படித்தேன். இந்த வர்ற ஒவ்வொரு சஷ்டி திதி, வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி நாளில் கந்த சஷ்டி கவசம் ஒரு முறையாவது படிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நமக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை இல்லை எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கந்த சஷ்டி படிக்கிறதால நமக்கு ஒரு நன்மை நடக்கும். அதுபோல் இன்றைக்கி மைண்ட் ரொம்ப ரிலாக்ஸாக இருந்தது, ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருந்தது. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நேற்று கலக்கி சித்தரை பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருந்தேன். எனக்கு போன ஒரு வாரமாக நான் இவ்வளோ நாள் யூடியூப்பில் இருக்கிறேன். ஆனால் எனக்கு அந்த கலக்கி சித்தரை பற்றி எனக்கு எதுவுமே தெரியல. ஆனால் இந்த ஒரு வாரமாக தான் நிறைய வீடியோக்கள் என் கண்ணில் பட்டுது. சரி, நாமளும் சித்தரை வழிபாடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சனிக்கிழமை தான் முதல் நாளாக ஸ்டார்ட் பண்ணேன். அன்னைக்கு எனக்கு எதுவுமே ஒன்றுமே தெரியல. அதே போல் நேற்று ஞாயிற்றுக்கிழமை நான் மந்திரம் ஒரு நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு ஒரு டம்ளர் தண்ணி வச்சுட்டு நம்ம கிழக்கி சித்தரை வழிபாடு செய்யணும். அப்படி செய்யும்போது ஓம் ஸ்ரீ கிழக்கி சித்தரே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செஞ்சால் அவர் நமக்கு தரிசனம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நானும் அதே போல் செஞ்சேன். ஆனால் முதல் நாள் எனக்கு எதுவுமே தெரியல. 2வது நாள் நான் அதை உணர்ந்தேன். ஒரு காற்றே இல்லை, ஆனால் அமைதியாக இருந்தது. காலையில் 5 மணிக்கு தான் நான் அந்த வழிபாடு செஞ்சேன். அமைதியாக இருந்த சூழலில் நான் தீபம் ஏற்றி வச்சது காற்று போல் அலை பாஞ்சி எனக்கு இது இருந்துச்சு. அது மட்டும் இல்லை, டம்ளரில் வச்சுருந்த தண்ணியில் ஒரு உருவம் எனக்கு காட்சி கொடுத்தது. என்னை சுற்றி யாரோ இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். இன்றைக்கி பண்ண மாதிரி அதே மாதிரி தீபத்தில் அவருடைய உருவத்தை எனக்கு காமிச்சு கொடுத்தாரு. இதை நம்பர் தான் நம்பலையான்னு எனக்கும் தெரியல. ஆனால் நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த மந்திரத்தை இந்த சஷ்டி திதியில் சொன்னால் நமக்கு அவர் கனெக்ட் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்பிக்கை இருக்கிறவங்க இந்த மந்திரத்தை சொல்லி பாருங்கள், உங்களுக்கு அவரோட தரிசனம் கிடைக்குதா என்னன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நல்லதே நடக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.